வரணும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீக்கிடவே சமாதானம் தங்கும், மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். அன்பு மிகும் அண்ணலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். அன்பு மிகும் அண்ணலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். சம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி அழைத்திடுவார். சம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி அழைத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும்,
கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உண்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. நினைக்கும் போதெல்லாம் Please stay on the line. நீங்கள் பேசும்போது உங்கள் அழைப்பை ஹோல்டில் வைத்துள்ளார். தயவு செய்து லைனில் காத்திருக்கவும். आप जिस व्यक्ति से बात कर रहे हैं उसे कृपया लाइन पर बने रहें. The person you are speaking with has put your call on hold. உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா, உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. Has put your call on hold. நன்றியே உங்கள் அழைப்பை ஹோல்டில் வைத்துள்ளார். தயவு செய்து லைனில் காத்திருக்கவும். आप जिस व्यक्ति से बात कर रहे हैं उसकी कॉल को होल्ड पर रखा है. कृपया लाइन पर बने रहें. The person you are speaking with has put your call on hold. Please stay on the பாலை நிலத்தில் கிடந்தே தேடி கண்டு பிடித்தே, கண்ணின் மணி போல காத்து வந்தே, கழுகு போல் சுமக்கின்றே, கண்ணின் மணி போல காத்து வந்தே, கழுகு போல் சுமக்கின்றே. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீர், இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீர். கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கின்றீர். நான் கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கின்றீர். நந்தி நந்தி ராஜா, நந்தி இயேசு ராஜா, நந்தி நந்தி ராஜா, நந்தி இயேசு ராஜா. பேரன்பினாலே இழுத்து கொண்டே, பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டே, பிரிந்திடாமலே அணைத்து கொண்டே, பிள்ளையாய் தெரிந்து கொண்டே, பிரிந்திடாமலே அழைத்து கொண்டே, பிள்ளையாய் தெரிந்து கொண்டே. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நாம் தேவனை ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்பா மீட்டோடு இருக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஜீசஸ் ஹல்லேலூயா. ஒரு கல்லப்பட்ட கல்லை போல நாங்கள் காணப்படலாம் அப்பா. ஆனாலும் தகப்பனை எங்களை இடத்தில் வச்சுக்கிற தீபம் தகப்பனை நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாறை இடத்தில் திறந்தவர்களை போல நாங்கள் காணப்படலாம். ஆனாலும் தகப்பனை எங்களை தகப்பனை ஆலையோ ஒரு செழிப்பான ஒரு அப்பா ஆவியான ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டு இருக்கிற கிருபைகளை மகிமைப்படுத்துகிறோம்.
மகிமைப்படுத்துகிறோம் ஜீசஸ் ஹalleluya. ஆவியானவரே சோதரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஜீசஸ் ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உண்மையான கேட்டிலிருந்து எங்களை தூக்கி எடுத்த தேவனப்பா, உன்னத அனுபவம் தருகிற தேவன் தகப்பனே ஹalleluya 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 ஹalleluya. அப்பா மகிமைப்படுத்துகிறோம் இந்த நேரத்துல வந்து அசைவாடுங்கப்பா ஹalleluya. ஒவ்வொரு மத்தியில நீர் அசைவாடுவீராக ஜீசஸ் ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா மகிமைப்படுத்துகிறோம் துதிகளின் மத்தியில் நீர் வாசம் செய்கிற தேவன் ஆவியானவரே, நீ துதிக்கு பாத்திரராய் தகப்பனே எங்கள் மத்தியில நீர் அசைவாடுகிறீரப்பா ஹalleluya. ஒரு சேனைகளாய் நாங்கள் சேர்ந்து தகப்பனே ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் ஹalleluya 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 ஹalleluya. அப்பா மகிமைப்படுத்துகிறோம் ஜீசஸ் ஹalleluya. அப்பா இந்த நேரத்துல நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு மேலும் அப்பா அளவில்லாத வல்லமையினால கிருபையினால நிரப்புங்க ஆவியானவரே சோதரிக்கிறோம் அப்பா மகிமைப்படுத்துகிறோம் ஜீசஸ் ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்மை உயர்த்துகிற இடத்துல வந்து நீர் அசைவாடுகிற தேவனாய் தகப்பனே எங்கள் மத்தியில நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீரப்பா ஹalleluya ஹalleluya. ரிபாரா கிருஷ்ண மோதிர பரபரி சபோரி கபரபரவா. ஆவியானவரே சோதரிக்கிற எங்கள் வாழ்க்கையில தகப்பனே உள்ளத்துல ஆவியானவரே எங்கள் குடும்பங்கள்ல தகப்பனே நீர் வந்து அசைவாடுங்கப்பா ஆவியானவரே மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. அவர் மேலே கிருபை மிகுந்தவராய் இருக்கிறீரப்பா ஹalleluya ஹalleluya. ரிமாலா துனியா கிருஷ்ண மோதிர பரபரி சபோரி கபரபரவா ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒவ்வொரு தேவனை நோக்கி பாருங்க ஹalleluya. அப்பா என்னோட பேசுங்க, என் வீட்டுல வாங்க என்று சொல்லி தேவனை கூப்பிடுங்க ஹalleluya ஹalleluya. ரிமாலா துனியா கிருஷ்ண மோதிர பரபரி சபோரி கபரபரவா. அப்பா துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே ஹalleluya. அப்பா சோதரிக்கிறோம் அப்பா மகிமைப்படுத்துகிறோம் ஜீசஸ் ஹalleluya 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 ஹalleluya. அப்பா மகிமைப்படுத்துகிறோம் ஜீசஸ் ஹalleluya. எங்களுக்கு நீர் போதித்து எங்களை நடத்தி செல்லுகிற தேவன் தகப்பனே ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி தகப்பனே எங்களை தகப்பனே நடத்தி வருகிற அன்பு காய்மை மகிமைப்படுத்துகிற ஜீசஸ் ஹalleluya ஹalleluya. அப்பா துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஜீசஸ் ஹalleluya ஹalleluya. இந்த காலைகளில ஆவியானவரே ஆராதிக்கிறோம் தகப்பனே ஹalleluya ஹalleluya. ரிபாலா துனியா கிருஷ்ண மோதிர பலவா ஹalleluya ரியா கிருஷ்ண மோதிர பலபரி சபோரி கபரபலவா ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே வாழ்க்கையில இருதயங்களை நீர் அறிந்திருக்கிற தேவனப்பா, தேடுகிற அப்பா இருதயங்களை நீர் அறிந்து தகப்பனே உம்முடைய மகிமையை ஆனந்தம் கொண்டிருக்கிறீரப்பா ஹalleluya ஹalleluya. உலகத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனே நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு மேல தகப்பனே ஆவியானவரே வல்லமையை கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் ஆவியானவரே மகிமைப்படுத்துகிற ஜீசஸ் ஹalleluya ஹalleluya. கோரியா கிருஷ்ண மோதிர பலபரி சபோரி கபரபலபரி சபோதிர பலவா ஹalleluya ஹalleluya. ரிமாலா துனியா கிருஷ்ண மோதிர பலவா ஹalleluya ஹalleluya ஹalleluya. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. உன்மேலன் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன், உன்மேலன் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். உன்னையும் ஆசீர்வதிப்பேன், அதுபோல் உன்னையும் ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. ஆமென்ப்பா. ஆவியானவரே நீரப்பா எங்களுக்கு போதித்து நடத்துகிற தேவனப்பா ஹalleluya. ஈசாக்கு விதைத்தது போல தகப்பனே நாங்கள் இந்த நேரங்கள்ல ஆவியானவரே சமூகத்துல விதை விதைத்துக் கொண்டிருக்கிறோம்ப்பா. ஆவியானவரே 100 மடங்கு தகப்பனே ஆவிக்குரிய காரியங்கள ஆவிக்குரிய வாழ்க்கையில தகப்பனே 100 மடங்கு பலனை பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் உடைய வல்லமை நீரோற்றுவீராக ஜீசஸ் ஹalleluya 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 ஹalleluya. ரிமாலா துனியா கிருஷ்ண மோதிர பலபரி சபோரி கபரபலவா ஹalleluya ஹalleluya. பூமிக்குரிய
தேடுகிறவர்கள் அல்ல, மேலானவர்களை தேடுங்கள் என்று சொல்லி இருக்கீங்களேப்பா. ஹல்லேலூயா. ஆவியானவரே அல்ல, மேலானவர்களை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் தகப்பனே ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில 100 மடங்கு பலனை பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் இந்த வல்லமை ஊற்றுங்கப்பா. ஆவியானவரே இந்த வேளையில தகப்பனே பலவைகள் எல்லாம் முடிந்து போயின, எல்லாம் புதிதாக இருக்கிறது போல தகப்பனே. ஆவியானவரே சோதரிக்கிற தகப்பனே பழைய காரியங்கள் காரியங்கள் எல்லாம் அகன்று போவதாகப்பா. எல்லாம் புதிதாகத்தக்கதாய் உள்ள புதிதாகத்தக்கதாய் ஆவியானவரே சோதரிக்கிற தகப்பனே வல்லமையான நிரப்புங்கப்பா, நிரப்புங்க தகப்பனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கீங்க. ஆவியானவரே சோதரிக்கிற தகப்பனே. ஹல்லேலூயா. எரிமாற துணியாக்கரசி மோதிர பலவரி ஷபோரிக்க பலபலவா தேடுகிற ஒவ்வொரு மேலும் அப்பா வல்லமையினால் மகிமையினால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்க தகப்பனே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பாத்திரங்களை நிரம்பியொழியத்தக்கதாக இந்த வல்லமை ஊற்றுங்கப்பா. ஓரியாக்கரசி மோதிர பலவரி ஷபோதிர பலவா. ஹல்லேலூயா. 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 ஆவியானவரே சோதரிக்கிறோம். அவருடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம் அவனுடைய தாழ்மையிலே வடிந்து அங்கிலே வடிகிறதாய் காணப்பட்டதப்பா. அதுபோல தகப்பனே எங்களுக்கு அப்பா ஊற்றப்பட்டிருக்கிற அபிஷேக தைலம் மற்றொரு ரோஜமா இருக்கத்தக்கதாய் உடைய வல்லமை ஊற்றுங்கப்பா. அப்படிப்பட்டதான அபிஷேகத்தை ஊற்றி வீராக தகப்பனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எரிமாற துணியாக்கரசி மோதிர பலவா. ஹல்லேலூயா. எலியாவின் மேல் இருந்த அந்த அபிஷேகம் அவருடைய வஸ்திரத்தின் இருந்தது. அவருடைய வஸ்திரத்தின் தோற்றத்தை ஆவியானவரே அப்பா மகிமைப்படுத்துகிறோம். அந்த வஸ்திரத்துல கூட இருந்தது, அவன் படுத்திருந்த கட்டில கூட இருந்தது தகப்பனே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகம் எங்கள் ஒவ்வொரு மேல ஊற்றப்படுவதாக தகப்பனே. ஹல்லேலூயா. உடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட ஒவ்வொரு சுகம் பெற்றாங்கப்பா. உடைய வஸ்திரத்தின் ஆவியானவரே ஓரத்துல கூட அப்படி அபிஷேகம் இருந்ததப்பா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான அபிஷேகம் தகப்பனே. ஹல்லேலூயா. வெறுமையான அபிஷேகம் அல்ல அப்பா. ஆவியானவரே செய்கிற அபிஷேகம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எரிமாற துணியாக்கரசி மோதிர பலவா. ஆவியானவரே ஒவ்வொரு நம்முடைய வல்லமையினால நிரப்புங்க, நம்முடைய மகிமையினால மகிமையின் அபிஷேகத்தால நிரப்புங்கப்பா. ஓரியாக்கரசி மோதிர பலவரி ஷபோரிக்க பலபலவா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடமைக்காக அல்லப்பா ஆராதிங்க. ஆவியானவரே உள்ளத்தோடு ஆவியானவர் ஒரு ஏக்கத்தோடு நம்முடைய ஆவியாவுக்கிற வரங்களை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு தாக்கத்தோடு தகப்பனே உண்மை ஆராதிக்கத்தக்கதாய் நம்முடைய வல்லமை ஊற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. ஓரியாக்கரசி மோதிர பலவரி ஷபோதிர பலவா. ஹல்லேலூயா. 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 அப்பா எனக்காக யாவை செய்து முடிக்கிற தேவன் ஆவியானவரோடு கூட இருக்கிறேன். ஆவியானவரை சோதரிக்கிற ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்திக் கொள்ள தகப்பனே. ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துகிற தேவன் தகப்பனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரிமால துனியாக்கரசி மோதிர பலவா. ஹல்லேலூயா. ரிமால துனியாக்கரசி மோதிர பலவரி ஷபோரிக்க பலபலவா. ஆவியானவரை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. அப்பா துதிக்கிறோம் 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 தகப்பனே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. 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 ரிமால துனியாக்கரசி மோதிர பலவரி ஷபோரிக்க பலபலவா. அப்பா துதிக்கிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த நிலையில நாங்கள் இருந்தாலும் தகப்பனே எங்களை வெறுக்காத நேசர் தகப்பனே. ஆவியானவரே எங்களை கைவிடாத ஒரு தகப்பனே, எங்களை கவனித்து நடத்துகிறவர் தகப்பனே. ஹல்லேலூயா. நீங்களோடு கூட இருக்கிறீரப்பா. ஒருபோது வெறுக்காதவர் ஆவியானவரே, ஒருபோது எங்களை காணாத நேசர் தகப்பனே. நீங்களோடு கூட இருந்த தகப்பனே எங்களை நடத்துகிறபடியாலுமே அப்பா மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஓரியாக்கரசி மோதிர பலவரி ஷபோரிக்க பலபலவா. ஹல்லேலூயா. 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 இருதயங்களை பார்க்கிற தேவன் ஆவியானவரே ஒவ்வொரு மத்தியில் ஆசீர்வாடிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வெளி தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல, முகத்தை பார்க்கிறவர் அல்ல, அழகை பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவனாய் அவர் நம்ம மத்தியில் ஆசீர்வாடிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ரிமால துனியாக்கரசி மோதிர பலவரி ஷபோரிக்க பலபலவா. ஹல்லேலூயா. 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 ஓரிமார துனியாக்கரசி மோதிர பலவரி ஷபோரிக்க பலபலவரி ஷபோதிர பலவா. ஆவியானவரே மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. 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 ரிமால துனியாக்கரசி மோதிர பலவா. அப்பா துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. 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 அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்பா துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. 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 ஒரு தாய் தூது போல நீ தேற்றுகிற தேவனாய், ஒரு ஆவியானவரே தந்தையை போல தூக்கி சுமக்கிறவராய் இது எங்களோடு அப்பா. ஆவியானவரே சோதரிக்கிறோம் 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 அப்பா. உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
hallelujah, hallelujah. Glory Maratnia Krishi Modra Balabari Shabodra Balabari Shabori Kabarabala. Upon all the snakes and needles, Allah Kurayad and Bufa, Mudian Rusika Rusika Vital, Mudian Bitapana, hallelujah, Mudian Binaling, that he recreated a palm, and Makimi Pedicapa. Hallelujah, 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 hallelujah. Glory Maratnia Krishi Modra Balabari Shabodra Balabari Shabori Kabarabala. Hallelujah, 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 hallelujah. ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே அப்பா நீங்களோடு கூட இடப்பட்ட கிருபையிலே காலை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா மை துதிக்கிறோம், துதிகன மகிமை எல்லாம் அப்பா நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாதாக. இன்றைய காலை தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு 14ஆம் அதிகாரம் 32-33 வசனங்களை வாசிக்கிறேன். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 32-33 வசனங்களை வாசிக்கிறேன். அவர்கள் படகில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படகில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னாக அவர்கள் என்ன செஞ்சாங்க? கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க. அந்த இயேசு கிறிஸ்து அந்த படகுல ஏறின போது அந்த காற்று அமர்ந்தது என்று சொல்லி இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த படகுல ஏறின உடனே காற்று அமர்ந்தது. நம்முடைய படகாகிய குடும்பத்துல, நம்முடைய வாழ்க்கையில, ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து வர வேண்டும். இயேசு கிறிஸ்து வருவாரானால் அது காற்று நமக்கு விரோதமாய் செயல்படுகிற சமாதான கேடுகள், நம்ம ஒரு சில காரியங்கள்ல நம்ம என்ன செய்யறோம்? கரை சேர்க்க முடியாதபடிக்கு என்ன செய்யறோம்? கடந்து செல்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து தேவன் என்ன செய்வார்? ஒரு அமைதலை உண்டு பண்ணுவார். சமாதானம் இல்லாத காரியங்கள்ல சமாதானத்தை தேவன் கட்டளையிடுகிற தேவனாய், அவர் நம்ம மத்தியில் அசைவாடுகிற தேவனாய் காணப்படுவார். அப்போ அவர் படகுல ஏறின போது காற்று அமர்ந்தது என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அநேக நேரங்கள்ல நாம் காற்று புயல் போல பிரச்சனைகள், பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறதாய் காணப்படுகிறது. ஆனா அந்த நேரத்துல நாம் என்ன செய்யறோம்? கர்த்தரை நோக்கி பார்க்காதபடிக்கு நாம் கடந்து செல்கிறது நிமித்தம் என்ன செய்யறோம்? அந்த காற்று பெரும் புயலாக மாறுகிறதா இருக்கிறது. அந்த பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகளாய் மாறிவிடுகிறது. நாம் சிறிய காரியங்கள், சிறிய பிரச்சனைகள் கடந்து வரும்போது நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கிறவர்களாய், அவரை தேடுகிறவர்களாய், அவர் நம்முடைய வீட்டுல, நம்முடைய குடும்பங்கள்ல வந்து அசைவாடுகிற தேவனாய் நமக்கு வருவாரானால் நமக்கு விரோதமாய் செயல்படுகிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் தேவன் மாற்றி போட வல்லமை உள்ள தேவனாய் காணப்படுகிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது அவரை படகில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படகு அவர்கள் போகிற கரையை பிடித்தது என்று சொல்லி இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவரை படகில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை ஏற்றிக்கொள்வதற்கு மனது நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது. அநேக நேரங்கள்ல நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதபடி அநேக ஜனங்கள் என்ன செய்யறாங்க? அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லாதபடி அநேகர் செய்யறாங்க. அநேக பாடுகள்ல, கஷ்டங்கள்ல என்ன செய்யறாங்க? கடந்து சென்று கொண்டிருக்கிறாங்க. ஆனா நாம் ஒவ்வொருவரும் தேவனை அறிந்தவர்களாய் காணப்படுகிறோம். அவரை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம், ஏற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறோம். அதனால நம்ம ஒவ்வொருடைய பிரச்சனைகளையும் தேவன் மாற்றி போட வல்லமை உள்ள தேவனாய் காணப்படுகிறார். அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தார்கள். உடனே அவர்கள் போகிற கரையை பிடித்தது என்று சொல்லி இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எங்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி தேவன் அறிந்திருக்கிறார். அப்போ நமக்கு ஒரு கரை நாம் கட்டடத்துல கடந்து வர வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவரை தேடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி தேடுகிறவர்களாய் நாம் இருப்போமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அமைதலை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, பரலோக சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வதற்கான வழியை உருவாக்குகிற தேவனாய் காணப்படுகிறார் அப்படி சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு ஜீவியத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் நாம் முன்னேறி செல்ல முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பாரானால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜீவியத்துல இருப்பாரானால், நம்முடைய குடும்பத்துல இருப்பாரானால்,
நாம ஒவ்வொருவரும் கரை சேர்க்க முன்னேறி செல்ல முடியும். இல்லாவிட்டால் நாம் என்ன செய்ய முடியாது. ஒவ்வொரு காரியங்களிலும் தோல்வியை சந்தித்துக் கொண்டு நாம் என்ன செய்யறோம், துவண்டு போகிறவர்களாய் தான் இருக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 127வது சங்கீதம் 1-2 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளி விழித்திருக்கிறது விருதா என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நமக்கு அவர் வீட்டை கட்டுவாரானால் நாம் கட்டுகிறவர்கள் பிரயாசம் அது விருதா என்று சொல்லி இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாதுகாப்பாரானால் நாம் காவலாளிகளாகிய நாம் விழித்திருக்கிறது விருதா என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய பாதுகாப்பும் அவருடைய பலமும் தான் நமக்கு அவசியமானதாய் காணப்படுகிறது. நாம் அவருடைய பாதுகாப்புல நாம் இருப்போமானால் எந்த ஒரு தீமைகளும் எந்த ஒரு கஷ்டங்களும் வராதபடி தேவன் பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேதுரு என்ன செஞ்சாங்க, கடல்ல தண்ணீர்ல நடந்தாங்க. அது ஒரு அற்புதமாய் காணப்படுகிறது. ஆனா இயேசு கிறிஸ்து படகுல ஏறின உடனே படகு என்ன செஞ்சிச்சு, கரை சேர்ந்தது. அதுவரை அவங்க என்ன செஞ்சாங்க, தண்டு வலித்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாங்க. இதுவும் ஒரு அற்புதமாய் காணப்படுகிறது. நம்ம ஒரு சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நம்ம முன்னேறி செல்ல முடியாதபடி நம்ம என்ன செய்யறோம், ஒரு இடத்திலேயே தரித்து நின்றவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆனா நம்ம தரித்து நின்றவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் ஒரு கரை இல்லாதபடி, ஒரு முடிவில்லாதபடிக்கு நம்ம என்ன செய்யறோம், இந்த காரியத்துல ஒரு ஜெயம் இல்லாதபடிக்கு நம்ம என்ன செய்யறோம், ஒரு இந்த அவங்க என்ன செய்யறோம், படகுல தண்டு வலித்தது போல நாம் என்ன செய்யறோம், முன்னேறி செல்ல முடியாதபடி காணப்படுகிறோம். ஆனா அப்படிப்பட்ட நேரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்ப்போமானால், நாம் அந்த காரியத்தை குறித்து நாம் தேவனை நோக்கி பார்ப்போமானால், நம்முடைய வாழ்க்கை படகுல மாலுமையாக இயேசு கிறிஸ்து கடந்து வருவாரானால், நம்ம ஒவ்வொரு கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் அந்த காரியங்கள்ல ஒரு ஜெயத்தை தந்து, எந்த காரியத்துல தடைப்பட்டு அப்படி முன்னேறி செல்ல முடியாதபடி காணப்படுகிறோமோ அந்த காரியத்துல ஒரு ஜெயத்தை தந்து தேவன் வழி நடத்த வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். நாம் பரலோக சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவருக்கு பிரியமாய் நாம் வாழுகிறவர்களாய் இருப்போமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவரே நம்மை நடத்தி செல்லுகிற தேவனாய் இருப்பாரானால், அந்த கப்பலை போல மாலுமி ஒருவர் நடத்தி செல்கிறது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர் மாலுமியாக இருந்து நடத்தி செல்வாரானால் நம்ம ஒவ்வொரு அந்த பரலோக சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அந்த பரலோக சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வதற்காக அவருக்கு சரியாக நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அவரை நோக்கி பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும். அவருடைய சமத்துல காத்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும். அவரை தேடுகிறவர்களா இருக்க வேண்டும். அவர் நம்ம ஒவ்வொருடைய வீட்டிலும் நம்ம உள்ளத்திலும் கலந்து வருவாரானால் அவர் சரியாக நம்மை நடத்தி பரலோக சந்தோஷத்தினாலும் மகிமையினாலும் எந்த காரியத்துல நாம் ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு நாம் ஒரு தடைகள் மத்தியில நாம் ஒரு முடிவை காணாதபடி இருக்கிறோமோ அந்த காரியத்துல ஒரு ஜெயத்தை ஒரு முடிவை கட்டளையிட்டு தேவன் நடத்தி செல்லவா நம்ம உள்ள தேவனாய் காணப்படுகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்படியே நாம் செபிப்போம். ஹல்லேலூயா. ஆவியானவரே அப்பா ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியானவரே அவர்கள் படகுல அப்பா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி கொண்ட போது அவர்கள் ஒரு சமாதானத்தை பெற்றுக் கொண்டாங்கப்பா. ஆவியானவரை அப்பா ஆமை துதிக்கிறாங்க. அந்த காற்று அமர்ந்தது, பிரச்சனையாகிய காற்று அமர்ந்ததப்பா. ஆவியானவரே அமை சோதரை அதை போல தகப்பட நாங்களும் ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எங்கள் குடும்ப நாங்கள் அப்பா ஆவியானவரே சோதரம் நீர் எங்களோடு கூட இருந்து நீர் நடத்தி செல்லும் போது ஆவியானவரே எங்களுக்கு ஒரு ஜெயம் உண்டப்பா. ஆவியானவரே எந்த காரியத்துல நாங்கள் தரித்து நிற்கிறவர்களா இருக்கிறோமோ அந்த காரியத்துல தகப்பன ஒரு ஜெயத்தை நீர் கட்டளையிடுகிற தேவனாய் நீர் காணப்படுகிறீரப்பா. அநேக நேரங்கள நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில தகப்பனை சோர்ந்து போனவர்களாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்லாதபடிக்கு தகப்பன நாங்கள் தரித்து நிற்கிறவர்களா இருக்கிறோமப்பா. அதற்கு காரணம் உண்மை தேடாமல் ஆவியானவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா உம்முடைய சமூகத்துல நாங்கள் அதிக நேரம் காத்திருக்காமல் உம்முடைய சத்தத்தை கேட்காதபடி தான் இருக்கிறது நிமித்தம் தகப்பனே அப்படிப்பட்டதான ஒரு தரித்திருத்தல் காணப்படுகிறதப்பா. ஆவியானவரே எங்களுடைய வாழ்க்கையில தகப்பனே ஆவியானவர் ஒரு ஜெயம் வேண்டும் அப்பா. ஆவியானவரே எங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு எலும்பை பிரகாசிக்கத்தக்கதா உடைய வல்லமை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. அவை சேசித்த ஜபாவினால் வல்லமை நாங்கள் நிரப்பப்பட வேண்டும் அப்பா. அப்பா ஆவியானவரே நீர் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு நீர் உதவி செய்தால் ஆவியானவரே சோதரிக்கிற நாங்கள் ஒரு
ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும் தகப்பன. அப்பா ஆமை துதிக்கிறோம் 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 அப்பா. ஆவியானவரே மை சோதரிக்கிறோம் 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 தகப்பன. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே மை சோதரிக்கிறோம் அப்பா. ஆமை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமையை நீர் ஊற்றி இருக்கிற கிருபைக்காக சோதரிக்கிறோம். விசேஷித்த ஜெபத்தினாலும் ஆவியானவரே நீ இந்தப்பவன்மாய் செபிக்கிறோம் தகப்பன. ஆவியானவரே எங்கள் வாழ்க்கையில எங்கள் குடும்பங்கள் அநேக நேரங்கள்ல ஆவியானவரே சோதரம் வெறுமையாய் நாங்கள் காணப்பட்ட சூழ்நிலைகள் உண்டு. ஆவியானவரே வெறுமையாய் இருந்த நாட்கள் உண்டு தகப்பன. ஆவியானவரே இப்போது தகப்பன நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறீரப்பா. ஆவியானவரே நம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாய் கடந்து சென்று ஆவியானவரே எங்களை நடத்துகிறபடியாலப்பாமை துதிக்கிறோம் தகப்பன. ஹல்லேலூயா. ஆவியானவரே நான் உனக்கு முன்னே போய் கொண்டான பாதைகளை செவ்வைப்படுத்துவேன் என்று சொல்லி தகப்பன. ஆவியானவரே என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்ன வார்த்தையின்படி ஆவியானவர் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாய் கடந்து சென்று நீர் எங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிற தேவனாய் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியாலப்பாமை சோதரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலவீனத்தோடு இருக்கிறவங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுங்கப்பா. ஆவியானவரே சோதரிக்கிறோம். எந்த காரியத்தோட தகப்பன தடைகளின் மத்தியில சோர்ந்து போய் காணப்படுகிறாங்களோ அப்படிப்பட்ட தடைகள் எல்லாமே நாமத்தால் அகன்று போகுமா செபிக்கிறோம் தகப்பன. ஆவியானவரே நீ சோதரிக்கிறோம். ஜெய கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறேன். ஜெயமாய் நீ நடத்துகிற தேவன். ஆவியானவரே மை சோதரிக்கிறோம். காற்றையும் கடலை அமர்த்தின தேவன். ஆவியானவரே கடல்ல நடந்தது தேவன் தகப்பன. ஆவியானவரே மாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லப்பா. அப்பா ஆவியானவரே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில அப்பா எங்களுடைய ஆவியானவரே குடும்பத்துல நீர் கடந்து வரும்போது அந்த குடும்பத்துல சமாதானம் சந்தோஷம் நித்திய மகிழ்ச்சி உண்டு தகப்பன. ஆவியானவரே அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நித்திய மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் உடைய வல்லமை நீரூற்றி இருக்கிற கிருபையிலுக்காக சோதரிக்கிறோம் அப்பா. இந்த தினத்தை நீர் ஆசீர்வதிங்கப்பா. உடைய பிள்ளைகளுடைய அப்பா மன விருப்பத்தின்படி ஒவ்வொரு தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் தகப்பன. ஆவியானவரே சோதர எல்லா தீமைகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. ஆமை சோதரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் அப்பா அம்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற எங்கள் நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.